ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். இது வந்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன். நேற்று வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணியும் சோயா பீன்ஸ் கூட்டும் மதியானம் லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தம்பி தூங்க போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். தூங்கினா ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்டான். உடனே அழுதுட்டான். நம்ம தனியாக மாடியில் வேறு விட முடியாதுன்றக்காக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்படி எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடு கூட்டி வீடு துடைச்சிடலான்னு தம்பி இருக்கிறனால நான் வந்து டெய்லி துடைச்சிட்றேன். முதல்லலாம் வீக்லி ட்வைஸ் தான் துடைப்பேன். இப்போ வந்துட்டு டெய்லி துடைக்கிற மாதிரி இருக்குது. துடைச்சிட்டு வாசலிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் என் வீட்டுக்கார் வந்து ஒரு வேலை பார்த்தாங்க. வீடை பூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு வீடை பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வரவும் வெயிட் பண்ணி அவங்க வரவும் திறந்து விட்டோன்னே போய் வாசலிச்சு கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு சோப் போட்டு கழுவியாச்சு. அதாவது நம்ம முதல் நாள் நைட்டே கழுவிடுவேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே விட்டாச்சு. அதனால் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து அதை வந்து செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும்னு தான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எது என்கரேஜ்மெண்ட் கிடச்சிருக்கான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள்.